ஹாய், வெல்கம் டு சிவாமு 943 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ சற்று வித்தியாசமான வீடியோவாக அமைகிறது. இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சக்கரம் கண்டுபிடித்ததற்கு அதற்கு அப்புறம் தான் மனித குலமே தலை தூக்கி எல்லா விஷயங்களிலும் அறிவியல் பூர்வமாக சிந்திக்க தொடங்கிய பிறகுதான் நிறைய விஷயங்களை நம்ம கையாள ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. அந்த ஒரு விஷயத்துல நம்ம ஒளியை எப்படி நம்ம வெளிக்கொணரலாம், ஆதி காலத்தில் மக்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் அகல் விளக்கு தான் முதல்ல பரிணாம வளர்ச்சிக்கு பிறகு அகல் விளக்கை பயன்படுத்தி தான் ஒளி நம்ம சுற்றி இரவில் தெரிகிற அளவுக்கு எப்போவுமே அகல் விளக்கு எரியிற மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை எப்படி செய்கிறாங்கன்றத நாம் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவர் அகல் விளக்கு மட்டுமல்ல, மண்பானை சம்மந்தப்பட்ட எல்லாமே A to Z செய்கிறாங்க. உதாரணத்துக்கு உண்டியல், மண்பானை, குடிநீர் தண்ணி, அந்த மாதிரி நிறையவே செய்கிறாங்க. நம்ம இட்லி பாத்திரம் ஸ்டீலில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இவங்க மண்லேயே வச்சு செய்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி பாத்திரம் மட்டுமல்ல, இப்போ பண்ணிட்டு இருக்கிற அந்த அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா குனிஞ்சிட்டே தான் பண்ணணும். எவ்வளோ நேரம் குனிவாருன்றது கிட்டத்தட்ட ஒரு 500 அகல் விளக்குகள் இல்லை 1000 அகல் விளக்கு கூட ஆர்டர் பேரில் பண்ணி தருவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க எவ்வளோ நேரம் குனிகிறாங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு கடவுள் அவருக்கு ஆரோக்கியத்தையும் நல்ல அனுகிரகத்தையும் கொடுக்கணும். ஏன்னா இவங்கள மாதிரி நமக்கு நிறைய விஷயங்களை பாத்திரங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு இவங்கெல்லாம் ரேர். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாவோட குழந்தைங்களே அவங்களுக்கெல்லாம் பண்ண தெரியுமான்னு கேட்டால் இல்லை, தெரியாது, இந்த கைவினை பொருட்கள் எங்களோட தான் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரேராகிட்டு வர ஒரு தொழில் தான் இந்த கைவினை பொருட்கள், அதாவது மண்பாண்ட பொருட்கள் அதனால் இவங்களுக்கு நம்மளோட ஆதரவை கண்டிப்பாக தரணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இவர் வேறு என்னென்னலாம் பண்ணுவார்ன்றதெல்லாம் கடைசியில் நான் காமிக்கிறதா சொல்லியிருக்கேன். அப்படியே இவர் பண்ணுறது மட்டும், அகல் விளக்கு செய்கிறது மட்டும் கொஞ்சம் மைன்யூட்டாக பாருங்கள். இப்போ பார்க்கும்போது இது ரவுண்ட் ஷேப்பில் மட்டும்தான் வரும். ஆனால் அந்த விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு குறுகிய பகுதி அவர் எப்படி அமைக்கிறார், அப்படி எடுக்கும்போதே அவர் அமைச்சிட்டு கீழே வச்சிடுறாரு. அது எப்படி தான்ட்டு நானும் கொஞ்சம் நேரமாக பார்த்துட்டே இருந்தேன், தொடர்ச்சியாக ஓட விட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக கேட்டேன், நம்ம எடுக்கும்போது அதை நம்ம கையாலேயே நான் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ பார்க்கும்போது நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் தான் பார்க்குறீங்க. அவர் எடுத்து வைக்கும்போது எந்த மாதிரி அந்த வடிவமைப்பு கொண்டுட்டு வரன்றதை கொஞ்சம் நல்லா உத்து கவனித்து பாருங்கள். அந்த அகல் விளக்கு செய்யும்போது ஃபைனல் டச்சாக ஒரு நூல் எடுத்து கட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டே வாங்க, முடிகிற ஸ்டேஜ் ஒரு நூல் எடுக்கிறாங்க இல்லையா, இதை கட் பண்ணுறாங்க. இது கட் பண்ணும்போது என்னங்க நூல், இது சாதாரண நூலில் கூட வருமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் இவர் யூஸ் பண்ணுற நூல் டங்கூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டங்கூஸ் நூல்
பயன்படுத்துறதுக்கே நம்ம ரொம்ப சிரமப்படுவோம். ஆனால் இவர் அந்த சிரமத்தெல்லாம் பார்க்காத நல்ல ஒரு 500-1000 அகல் விளக்குகள் செய்யறதுக்கு இதே போலயே கையால் சுற்றி பண்ணிகிட்டே இருக்கணும். கையில் அந்த மண்ணெல்லாம் அவங்க வந்து குழைச்சி பண்ணும்போது கையெல்லாம் எரியும் கண்டிப்பாக. இந்த அளவுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சுருக்க நம்ம வரவேற்கணும், வாங்கணும். முதல்ல வாங்கும்போது அவங்கக்கிட்ட வந்து அவங்க சொல்கிற ரேட்டு அதிகமாகலாம் சொல்ல மாட்டாங்க, நார்மலாக சொல்லுவாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு வாங்கலாம், அவங்களும் பயன்பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எல்லாருமே இதை செய்யலாம் தான் தோணும். பட் அவரோட கை விரல்கள் இருக்குல்ல, அவரோட கை விரல்கள் அங்கே பாருங்கள் எந்த மாதிரியான ஷேப் வரணும், அந்த ஷேப்பை எப்படி நம்ம கொண்டுகிட்டு வரணுன்றத அந்த கட்டை விரலும் அதுக்கப்புறம் இருக்கிற மற்ற விரலும் வந்து லைட்டாக குறுகின மாதிரி அந்த ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ரவுண்டு சுற்றிக்கிட்டே இருக்குது. அதோட ஓட்ட இயல்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அது பழகிடுச்சு, கரெக்டாக வருது. அது கொஞ்சம் இருங்க, கட் பண்ணாதீங்க. இன்னும் அவர் செஞ்ச பொருள்லாம் இன்னும் நான் காமிக்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அதையும் சேர்த்து காமிச்சிடுறேன். அப்போ தான் அவரோட கைவினை பொருட்கள்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்களும் பாராட்டுவீங்க. நானும் பாராட்டினேன், அவருக்கு நேரடியாகவே சொன்னேன், பரவாயில்லைங்க ஐயா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி, வெரி குட் ஜாப் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கை கொடுத்துட்டு வந்தேன். அதே போல் எனக்கு தேவையான பொருட்களும் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கணும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அவர்கிட்டயே வாங்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் வாங்குங்க. ஐயா கிட்ட அதிகமாக மூவ் ஆகிற ஐட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணத்துக்காக ஒரு பெயிண்டிங்லாம் கொடுத்து அழகாக ரெண்டு குடமும் அதுக்கு மேலே மூடி, அதுக்கப்புறம் ஒரு சாதாரணமாக பெயிண்ட் அடிக்காமல் ஒரு 3 குடம் கொடுப்பாங்க. அதன் பிறகு மண்பானை, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு ஒரு 12-10 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது குடம் உட்காருது இல்லையா, அதுக்கு வந்து 5 செட்டு கொடுப்பாங்க. இது எல்லாம் சேர்த்து ஒரு 1400 இல்லை 500 கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. அது கொஞ்சம் அதிகமாக மூவ் ஆகிற ஐட்டங்க. இப்போ இதுதான் இவரெல்லாம் செஞ்ச பொருட்கள். ஃபர்ஸ்ட் வந்து திருஷ்டி போக்குறதுக்காக அந்த பொம்மை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா மண்ணுலேயே அடுப்பு செஞ்சு வச்சுருக்காங்க. நான் சொன்னேன்ல அந்த குடிநீர் தண்ணீர் பானை, ஸோ அதையும் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஜெக்கு அப்புறம் வாட்டர் பாட்டில் மாதிரியும் செஞ்சு வச்சுருக்காங்க. குட்டி குட்டி பானைகளையும் செஞ்சு வச்சுருக்காங்க. பாருங்களேன், நான் சொன்னேன்ல அந்த சட்டி, அதுவும் சொப்பு சாமா மாதிரி ஒரு வானலியும் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறையவே செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து உண்டியல், பெயிண்ட்டை வச்சு உண்டியல் இருக்குது, பெயிண்ட் அடிக்காமையும் உண்டியல் இருக்குது. நமக்கு பிடிச்ச கலரில் எடுத்துக்கலாம். இது வந்து மண்பானை கிளாஸு, நம்ம தண்ணி குடிக்கும்போது இது யூஸ் ஆகும்ல, ஸோ அதனால் மண்பானையிலேயே குடிக்கலாம்ல, அதனால தண்ணி குடிக்கிற கிளாஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்கிறது வந்து அதோட ஜாடிஸ். இது வந்துட்டு சொப்பு சாமா செய்கிற சாமான்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு வாட்டர் பாட்டில்ஸ், பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க, வீட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதில் சாப்பிடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட. பகுதி வந்துட்டு திண்டிவனம் டு மரக்காணம் ஆலகுப்போன்ற ஊரில் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு முன்னூர் கோயில், அதில் உள்ள வந்துட்டு சிவன் கோயில் இருக்குது. ஸோ சிவன் கோயிலுக்கு வரவங்கலாம் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த பகுதிக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். தேங்க்யூ.